ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா செயின் வித் ஜிக்ஸாக். செயின் ஸ்டிச் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து செயின் வித் ஜிக்ஸாக், இது அதே மாதிரி தான். அதுக்கு ஜரி எடுத்திருக்கேன். அதில் எப்பயும் போல் நாட்டு போட்டுக்கோங்க. நாட்டு போட்டு ஃப்ரேமுக்கு அடியில் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம செயின் ஸ்டிச்சில் வந்து ஒரே ஒரு லைன் போடுவோம். செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாகில் வந்து அதே சேம், ஆனால் 2 வாட்டி போடணும். செயின் ஸ்டிச்சவே 2 வாட்டி போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுத்திங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கிளாத்தை வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம். பாருங்கள் எப்படி போடுறேன்னு. த்ரெட்டை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீட்டாக வரும். ஸ்டிச்சஸ் புரியலைன்னா கேளுங்க. அடியில் குத்திட்டு த்ரெட்டை பிடிச்சி மேலே இழுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நோக்கி கொண்டு போகணும். ரொம்பவே சின்ன சின்னதாக போடணும். செயின் வித் ஜிக்ஸாக்கில் வந்து செயின் ஸ்டிச்சு போடும்போது ரொம்ப பெருசாக போடக்கூடாது. எவ்வளோ சின்னதாக போடுறோமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங் வரும். அதே டுலிப் நீடில் நம்பர் 14 தான் எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க்குக்கு எல்லாமே 14 நீடில் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கட் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். பெரிய லூப்பாக எடுத்துட்டு உள்ளே குட்டி லூப்பாக எடுக்கணும். உள்ளே இருக்கிறத இழுத்துட்டு அடியில் இருக்கிறத பிடிச்சிக்கிட்டிங்கன்னா எண்டு நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான். மறுபடியும் இன்னொரு லைன் ஸ்டெயின் ஸ்டிச்சு அதை ஒட்டியே போடணும். தள்ளி போட்டுறக்கூடாது. ஏன்னா 2 ஒட்டி இருந்தால் தான் அதுக்கு மேலேயே நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சு கொடுக்க முடியும். ஸ்டெயின் ஸ்டிச்சு ஒன்று போட தெரிஞ்சாலே நிறையா ஸ்டிச்சஸ் அதிலே கவர் பண்ணிடலாம். வீடியோ புரியுதா புரியலையான்னு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. கிளாஸில் சேரணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஜஸ்ட்டு ஹாய்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நானே ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரீ கிளாஸ் தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி தான் காட்டுறேன். புரியும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த மாதிரி நீடில் வெளியே வந்துருச்சுன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்கிற லூப்பில் விட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணிங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக வந்துடும். கீழே வந்து த்ரெட்டை வந்து ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுத்தா கிளாத்தில் வந்து சுருக்க விழுவும். நார்மலாக ஹேண்டில் பண்ணணும். அப்படியே எண்டு நாட்டு போட்டுருங்க. போட்டு ஜிக்ஸாக் மாதிரி கொண்டு போகணும். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழேன்ற மாதிரி. நேருக்கு நேராக போட்டுறக்கூடாது. நான் கிராஸாக கொண்டு போகிறேன் பாருங்கள், அந்த மாதிரி கொண்டு போங்க. அப்போ தான் நம்ம கட் ஒர்க் பண்ணும்போது கட் பண்ணி எடுத்தாலும் பிசிறு எதுவும் வராது. நீட்டாகவும் இருக்கும். இது ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறோம். நீங்கள் ஸ்டெயின் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு கட் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டெயின் ஸ்டிச் ஒவ்வொரு சமயம் அந்த கட் ஒர்க்கில் மற்ற கிளாத்தை கட் பண்ணும்போது அதுவும் கட் ஆயிரும். ஜிக்ஸாக் போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நிற்கும். இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க ஜிக்ஸாக் ஸ்டிச்சில்.
அவ்வளோதான். ஒரு வந்தாச்சு. முடிச்சுட்டு இந்த ஸ்டிச்சஸ் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணால் எப்படி வரும்ன்றதை நான் காட்டுறேன். எண்ட் நாட்டு போட்டு எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும், மேலே வந்து 2 ஸ்டிச்சுக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச் இருக்கும். இந்த மாதிரி தான் தெரியும். அந்த ஸ்டிச்சு நீங்கள் தொட்டு பார்த்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ரோப் மாதிரி தெரியும். மற்ற ஸ்டிச்சஸ்க்கும் செயின் ஸ்டிச்சு வித் சிக்ஸாக்கும் தான் டிஃப்ரென்ஸில் இருக்கும். நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி தெரியும். நீங்களும் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கட் ஒர்க்கில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணலாம். நான் திராட்சை டிசைனில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த ஒவ்வொரு ஓட்டக்குள்ளேயும் அந்த செயின் வித் சிக்ஸாக் கொடுத்து நான் கட் பண்ணிக்கிறனால ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இல்லைன்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து அந்த கட் ஒர்க் பண்ணும்போது ஊதுபத்தி வச்சு பொசுக்கணுன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் பொசுங்கிடும். அதுக்காக தான் இந்த செயின் ஸ்டிச் வித் சிக்ஸாக் போட்டு கட் பண்ணோன்னா அந்த த்ரெட்டு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் பண்ணுறது. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் போட்டு பார்த்து அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.